அனைவருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீ மகா பெரியவாச்சரணம். இன்றைய தினம் மாலை நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய பூஜை. இந்த பூஜை எதற்கு பயன்படும் அப்படின்னு கேட்டால், வெளியில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள், அதாவது கெட்ட சக்திகள் வீட்டிற்குள் வராமல் இருப்பதற்கு, மற்றும் கிருஷ்ணரிடத்தில் நாம் இன்றைய தினம் ஏற்றப்போகின்ற தீபத்தினால் பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல ஒரு பெருமை சேருவதற்கு இந்த தீபம் பயன்படும். இன்றைய தின மாலை நேரத்தில் நிலைவாசலை சாணம் போட்டு நல்லா மொழுகி கோலம் போடணும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் சாணம் போட்டு மெழுகி கோலம் போடுவதற்கு வாய்ப்பு கம்மி அப்படின்றதுனால கொஞ்சமாக மஞ்சள் போட்டு நாம் கோலம் போட்டு, அதாவது வாசக்கால் அதை கொஞ்சமாக மஞ்சள் போட்டு நல்லா தொடச்சிட்டு, அதற்கு பிறகு அதற்கு மேலே கோலம் போட்டுட்டு அதற்கு கீழே நாம் 2 தீபங்களை ஏற்ற வேண்டும். 2 தீபங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய விருப்பம். நாம் எப்படி தினம்தோறும் நிலைவாசலில் கார்த்திகை மாதத்தில் மார்கழி மாதத்தில் ஏற்றுவோமோ அந்த மாதிரி 2 தீபங்களை ஏற்றிட்டு வீட்டுக்குள்ளே கிருஷ்ணருக்கு ஒரு தீபத்தை நாம் ஏற்றுவதனால துஷ்ட சக்திகள், கண் திருஷ்டி, கெட்ட சக்திகள், சிலர் பார்த்திங்கன்னா வெளியில் ஏதோ வீட்டுக்குள்ளே வருவதை நான் பார்த்தேன், இப்படியெல்லாம் சிலர் பயப்படுவாங்க. அந்த மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள், துர்சக்திகள் நம் வீட்டிற்குள் வராமல் இருப்பதற்கு இன்றைய தினம் மாலை நேரத்தில் 6 மணிக்கு மேலே நிலைவாசலில் 2 தீபங்களை நாம் ஏற்றி வைத்து, கிருஷ்ணரிடம் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து மனசார நாம் வேண்டி கொள்ளும்போது இந்த கெட்ட சக்திகள் பிரவேசம் என்பது நடக்காது. பிள்ளைகளால் நமக்கு பெருமைகள் என்பது தேடி வரும். ஒரு வார காலமாக தினம்தோறும் செய்கின்ற பூஜைகளை என்னால் பதிவிட முடியல. அதற்கு காரணம் தீபாவளி பரிகாரங்கள் தான். சக்ஸஸ்ஃபுல்லாக தீபாவளி எல்லா பரிகாரங்களையும் நாம் பார்த்தோம். ஒரே ஒரு பரிகாரம் தவிர மற்ற எல்லாத்தையுமே பார்த்தோம். இனி வருகின்ற காலங்களில் தினம்தோறும் நாம் என்ன பூஜை செய்யணும் அப்படின்றத உங்களுக்கு ஷார்ட் ரூபத்தில் கொடுக்குறேன். இன்றைய தினம் பலி பாட்டிமி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு தினத்தை முன்னிட்டு இன்று ஏற்றக்கூடிய தீபம் நமக்கு இந்த அளவுக்கு சிறப்பான பலன்களை தேடித்தரும். அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் பகினி அஸ்த போஜனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி இவர்களுடைய உறவு மேம்படுவதற்கு நாளைய தினம் லக்ஷ்மிகரத்தை பெருக்கிக் கொள்வதற்கு என்ன செய்யணும்ன்றதை